வணக்கம். யோசிச்சு பாருங்களே, ஒரு நேர்க்குமிழி அது எவ்வளவு நேரம் இருக்கும்? ஒரு சில நொடிகள் தான், இல்லையா? ஆனா பாருங்க, அந்த சில நொடிகளுக்குள்ள அது தன்னை சுத்தி இருக்கிற முழு உலகத்தையுமே தனக்குள்ள பிரதிபலிக்கும். அந்த அழகான ஒரு கருத்தை மையமா வச்சு எழுதப்பட்ட ஒரு கவிதை தொகுப்பை பத்தி தான் நாம இப்போ பார்க்க போறோம். இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிறது தான் அந்த புத்தகம். கவிஞர் தீபா எழுதிய நீர்க்குமிழி. இந்த 2024ஆம் ஆண்டு வெளியான இந்த தொகுப்புல இருக்கிற ஒவ்வொரு கவிதையுமே நான் சொன்ன மாதிரி ஒரு நீர்க்குமிழி மாதிரி தான். வாழ்க்கையோட சில முக்கியமான தருணங்களை சட்டுன்னு நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தும். சரி வாங்க, இதுக்குள்ள என்ன இருக்குன்னு இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இந்த ஒரு கேள்விய மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. ஏன்னா நாம பார்க்க போற ஒவ்வொரு கவிதையுமே இந்த கேள்விக்கு ஒரு பதிலா தான் இருக்க போகுது. ரொம்ப ரொம்ப கம்மியான வார்த்தைகள்ல ஒரு பெரிய உலகத்தையே நமக்குள்ள அடக்கி காட்டப் போகுது. கவிஞரோட மொத்த கலை நயமே இந்த நீர்க்குமிழிங்கிற ஒரு உருவகத்துல தான் அடங்கியிருக்கு. அதாவது ஒவ்வொரு கவிதையும் ஒரு நீர்க்குமிழி மாதிரி சட்டுன தோன்றி அடுத்த நொடிய மறைஞ்சிடும். ஆனா அந்த கொஞ்ச நேரத்துக்குள்ள வாழ்க்கையோட ரொம்ப ஆழமான ஒரு விஷயத்த நமக்கு காட்டிட்டு போயிடும். கவிஞர் தீபாவோட ஸ்பெஷாலிட்டியே இதுதாங்க. ரொம்ப சிம்பிளா கொஞ்சம் வார்த்தைகளை வச்சு ஆனா மனசுல ஆழமா பதியற மாதிரி ஒரு தாக்கத்தை உருவாக்குறது. அது எப்படின்னு கேக்குறீங்களா? வாங்க சில உதாரணங்களோடயே பாத்துருவோம். முதல்ல இந்த கவிதைகள் எப்படி ஒரு சமூக கண்ணாடியா வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். கவிஞர் தன்னோட வார்த்தைகளை வச்சு நம்ம சமூகத்தை எப்படி பார்க்கறாங்க, அதுல இருக்கிற விஷயங்களை எப்படி சுட்டி காட்டுறாங்கன்னு பார்ப்போம். இங்க பாருங்க, பாடத்திட்டம்னு ஒரு கவிதை. தலைப்பு இதுதான். ஆனா கவிதைய பாருங்க, எவ்ளோ கம்மியான வார்த்தைகள்ல இருக்குன்னு. இந்த மொத்த கவிதையோட ஆன்மாவே இந்த ஒரு வரிதான். சும்மா யோசிச்சு பாருங்களேன். பெரிய பலம் வாய்ந்த ஒரு யானை, அதோட கால்ல ஒரு சமூக சங்கிலி போட்டு பூட்டி வச்சிருக்காங்க. பாத்தீங்களா, இந்த ஒற்றை வரிக்குள்ள எவ்வளவு பெரிய ஒரு விமர்சனம் இருக்குன்னு. நம்மளோட கல்வி முறை, நம்ம சமூக கட்டுப்பாடுகள், இதெல்லாம் யானை மாதிரி பிரம்மாண்டமான திறமைகளை கூட ஒரு சின்ன சங்கிலி போட்டு எப்படி முடக்கி வைக்குதுங்கிறதுக்கு இதை விட ஒரு அருமையான உதாரணம் சொல்லவே முடியாது. சமூகத்தை பத்தின விமர்சனத்துக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு தான் இந்த சுதந்திரம்ங்கிற கவிதை. நிஜமான சுதந்திரம்னா என்ன, அதோட தன்மை என்ன அப்படின்னு நம்மளையே யோசிக்க வைக்குது. இங்க என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. சுதந்திரத்துக்கு என்ன ரூல்ஸ், என்ன கட்டுப்பாடுகள்னு தேடிட்டு இருக்கிறதுக்குள்ள கையில இருக்கிற சுதந்திரமே ஓட்டப்பான தண்ணி மாதிரி ஒழுகி ஓடிடுதுங்கிறாங்க. ரொம்ப கரெக்ட் தானே? ரூல்ஸ பத்தியே கவலைப்பட்டுட்டு சுதந்திரத்தோட அந்த உண்மையான உணர்வையே நம்ம மிஸ் பண்ணிடுறோம். சரி, இப்போ சமூகத்தை பத்தி பேசின அந்த நீர்க்குமிழி இப்போ இயற்கையின் பக்கம் திரும்புது. கவிஞர் எப்படி இயற்கையில நடக்கிற ரொம்ப சாதாரண விஷயங்கள்ல இருந்து கூட பெரிய பெரிய வாழ்க்கை தத்துவங்களை எடுக்கறாங்கன்னு வாங்க பார்க்கலாம். அடுத்த கவிதை தலைப்பு தீர்க்கதரிசி. இது மரங்களை பத்தியும் அதிலிருந்து உதிர்ற இலைகளை பத்தியும் பேசுது. வழக்கம் போல ரொம்ப சிம்பிளான வார்த்தைகள் தான். இந்த வரிகளை மட்டும் கொஞ்சம் நல்லா கவனிங்க. இலைகள் உதிர்றதுக்காக மரங்கள் என்னைக்குமே ஒப்பாரி வைக்கிறதில்ல. பாருங்க, எவ்ளோ சிம்பிளான வரி, ஆனா எவ்ளோ பெரிய தத்துவம் இதுல இருக்கு. இயற்கையோட இந்த ஒரு சின்ன நிகழ்வு இழப்புகளை எப்படி ஏத்துக்கணும், எப்படி மன உறுதியோட இருக்கணும்னு நமக்கு கத்துக் கொடுக்குது. இதை விட அழகா இதை சொல்லவே முடியாது. கவிஞரோட திறமையே இங்கதான் தெரியுது. ஓகே, சமூகத்தை பார்த்தாச்சு, இயற்கைய பார்த்தாச்சு. இப்போ நம்மளோட தனிப்பட்ட உணர்வுகளுக்குள்ள போலாம். அதாவது மனுஷனா இருக்கிறதுல இருக்கிற சந்தோஷம், கஷ்டம், அப்புறம் நம்ம மொழியோட சில விந்தைகள், இதையெல்லாம் பத்தி கவிதைகள் என்ன சொல்லுதுன்னு பாப்போம். இப்போ கவிஞரோட புத்திசாலித்தனத்துக்கு ஒரு செம்ம எக்ஸாம்பிள் பாருங்க. ஒரே தலைப்பு தான், தேர்வு. ஆனா அதுக்கு கீழே 2 தனித்தனி கவிதைகள். ரெண்டுக்குமே வேற வேற அர்த்தம். நமக்கே தெரியும், தேர்வுங்கிற வார்த்தைக்கு எக்ஸாம்னு ஒரு அர்த்தம் இருக்கு, சாய்ஸ்னு இன்னொரு அர்த்தமும் இருக்கு. இந்த வார்த்தையை வச்சு கவிஞர் எப்படி விளையாடிருக்காங்க பாருங்க. ஒரு பக்கம் ஸ்கூல்ல வர்ற வெறுப்பான ஒரு பரீட்சை, இன்னொரு பக்கம் ஒரு தாய் தன்னோட உயிரா குழந்தையோட உயிரான்னு முடிவெடுக்க வேண்டிய ஒரு வாழ்வாசாவா போராட்டம். அதாவது ஒரு முக்கியமான தேர்வு. பாத்தீங்களா அந்த முரண்பாட்ட? சின்ன விஷயம், பெரிய விஷயம் ஒரே வார்த்தையில கொண்டு வந்துட்டாங்க. அடுத்து நாம பார்க்க போற கவிதை தென்னம்பிள்ளை. இது ஒரு வாழ்க்கையோட முழு வட்டத்தையுமே ரொம்ப உணர்ச்சிகரமா நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வருது. ஒரு தென்னங்கன்றோட பயணத்தை வச்சு இந்த வரிகள்ல ஒரு முழு வாழ்க்கை கதையே இருக்கு. ஆரம்பத்துல ஒரு தென்னங்கன்றுக்கு நம்ம தண்ணி ஊத்தி வளர்க்குறோம், அது ஒரு நம்பிக்கை. ஆனா காலப்போக்குல அந்த மரம் ஒருத்தரோட நினைவா மாறி அவங்கள நினைச்சு வர கண்ணீரால நினையுது. வாழ்க்கையோட தொடக்கத்துக்கும் முடிவுக்கும் இதை விட ஒரு அழகான உருவகம் இருக்க முடியுமா? சரி, இப்போ நாம பார்த்த எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பார்க்கலாம். கவிஞரோட இந்த ஸ்டைல், அதாவது ரொம்ப சுருக்கமா சொல்றது, ஏன் இவ்ளோ பவர்ஃபுல்லா இருக்கு, ஏன் நம்ம மனசுல அப்படியே நிக்குதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம்.
நாம இதுவரைக்கும் பார்த்த கவிதைகளை திரும்பி பார்த்தா கவிஞர் தீபாவோட அந்த தனித்தன்மை நல்லாவே புரியுது. அதாவது ரொம்ப கம்மியான வார்த்தைகள்ல பெரிய அர்த்தத்தை சொல்றது, யானை ஓட்டப்பானைன்னு பவர்ஃபுல்லான உருவகங்களை பயன்படுத்துறது, தேர்வு மாதிரி வார்த்தைகள்ல விளையாடுறது, இப்படி சமூகத்திலிருந்து தனிப்பட்ட உணர்வுகள் வரைக்கும் எல்லாத்தையும் ரொம்ப ஆழமா தொட்டு போறாங்க. சோ கடைசியா நாம ஆரம்பிச்ச இடத்துக்கே வர்றோம். இந்த கவிதை தொகுப்போட உண்மையான சக்தியே இதுதான். ஒவ்வொரு கவிதையும் ஒரு நீர்க்குமிழி மாதிரி தான். ஒரே செகண்ட்ல தோன்றி மறைஞ்சிடும். ஆனா அந்த ஒரு செகண்டுக்குள்ள ஒரு முழு உலகத்தையே நமக்குள்ள பிரதிபலிச்சுட்டு போகும். இந்த உரையாடல நான் இந்த ஒரு கேள்வியோட முடிக்க ஆசைப்படுறேன். உங்களை சுத்தி இருக்கிற சின்ன சின்ன விஷயங்கள்ல எவ்வளவு பெரிய கதைகள் ஒளிஞ்சிருக்குன்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? அடுத்த தடவை சும்மா ஒரு சின்ன விஷயத்த பார்க்கும்போது கூட ஒரு நிமிஷம் நின்னு கவனிங்க. ஒருவேளை அதுக்குள்ள உங்களுக்கான ஒரு பெரிய கதை ஒளிஞ்சிருக்கலாம். யாருக்கு தெரியும்? அதை நீங்க கூட கண்டுபிடிக்கலாம்.